கடையை திறந்திருந்தா ஒரு 1000 ரூபாய் கல்லா கட்டி இருந்திருக்கும். லேட் ஆகி இப்பதான் போச்சு, எல்லாம் போச்சு. போச்சு போச்சுன்னு சொல்லுவது அம்பட்டு தூரமாக நான் செஞ்சிருக்கான இழுத்து போட்டுன்றதை யோசிக்க மாட்டேது. என்ன பண்ணி தொலைகிறது, நம்ம அவ்வளோத்தான், இவ்வளோதான் இன்னைக்குன்னு போது நம்ம என்ன பண்ண முடியும். ஆச்சு இப்போ என்னாச்சு? ஒன்றும் ஆகல, மணி தான் ஆச்சு, வீட்டுக்கு போகணும். வர்றது லேட்டு, ஆனால் டானு 10 மணி ஆனால் வீட்டுக்கு ஓடணும்னு ஓடிடுங்க. ஆச்சு நீங்களே கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க பார்ப்போம். காலையில் வந்தாலும் அத்தனை வேலையும் இழுத்து போட்டு பார்த்துருக்கேன். அப்படின்னும் போது இப்போ நேரங்களமாக நான் போய் படுத்தா தானே காலையில் நேரம் வந்து கடையை திறக்க முடியும். கரெக்டாக 10 மணினா 10 மணிக்கு தான் விடுவீங்களா? இப்போயே 9 காலாகி போச்சு. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு கல்யாண நாள் வேற, கொஞ்சம் வெளியே போயிட்டு போகணும். வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாண நாள், பிறந்த நாள், எல்லா நாளும் வருது. எங்களை மாதிரி ஓனருங்களுக்கெல்லாம் ஒரு நாள் இல்லை, எல்லா நாளும் ஒரே நாள் தான். நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், நீங்கள் உட்காந்த இடத்துல சொகுசா இருக்கீங்க. இதுலேயும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரீங்க வீட்டில். நான் என்ன அப்படியா போகிறேன் வரேன்? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி இப்போ நான் கிளம்பட்டுமா என்ன? நான் காலையில் நேரம் வந்து கடை திறக்கணுமா என்ன? எல்லாரும் மிரட்டி கிளங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் என்னத்த பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாருங்க, இப்பயும் எனக்கு மவுஸ் அதிகம். பக்கத்து பேக்கரியில் 1000 ரூபாய் சம்பளம். ஐயோ, ஆனா அவன 1000 சொல்லி நம்மளோட வயிற்றுல புளிய கரைக்க விட்டுருமா. சரிப்பா சரிப்பா, கிளம்புப்பா கிளம்பு. காலையில டான 5 மணிக்கெல்லாம் வந்து கடையை திறந்து வேலையை பார்க்கணும். இப்படி சாவகாசமா 10 மணி 12 மணிக்கு வந்தீங்கன்னா அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிவிட்டேன். என்ன பண்றது, இன்னைக்கு ஒரு நாள் முன்ன பின்ன ஆகி போச்சு. அதுக்கோசரம் 100 வாட்டி சொல்லி காட்டிவிட்டீங்க. உனக்கு ஒரு நாள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ரேட்டு, எனக்கு 1000 ரூபாய் காசு போச்சுல்ல. அத்தனை நாள் 2000 3000 அதுக்கே சேர்த்து சம்பாதிச்சு கொடுக்குறேன்ல. சரி 50 ரூபாய் சேர்த்து போட்டு தரேன்னு சொன்னீங்க, 650 கொடுத்துருவீங்க தானே? அதான் சொன்னேன்ல, இந்த வாரம் விட்டுறேன், அடுத்த வாரம் வாங்கிக்கணும். ஆச்சு இன்னைக்கு கல்யாண நாள் வேறன்னு சொன்னேன், கொண்டாடிக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும், புரிஞ்சுக்கங்க. ஏண்டா இப்பயா உனக்கு புதுசாவா கல்யாணம் ஆனிச்சு, என்னமோ புது பொண்டாட்டிக்கு தான் வாங்கிட்டு போகணும்னு பேசிக்கிட்டு இருக்க? 15 வருஷம் ஆகி போச்சு, அதுக்குள்ளேயும் என்னையா உனக்கு கல்யாண நாளுன்ற? ஏங்க எங்களுக்குன்னு ஆசை பாசமே இருக்கவே கூடாதா? அதுவும் எப்படிதான் 15 வருஷமா ஒரே பொண்டாட்டி ஒரே முகத்தை பாத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியல. இதுக்கோசரம் நான் 15 வருஷமா 15 கல்யாணமா பண்ண முடியும்? என்னமோ கூறு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓனராவது கிளீனர் ஆகுது, காசு தர முடியுமா முடியாதா? ஆஹா, கடையை சாத்திர நேரம் வந்துருச்சுனால இவங்களுக்கு மண்டையில வெறியேறிடும். இதுக்கு மேலே பேச்சு கொடுத்தோம் மரியாதை ஊசலாடிடும். அதனால காசை கொடுத்து இவளை தாட்டி விடுறதா நல்லது. சரி, இதுல 500 ரூபா இருக்கு. 500 ரூபா தான் இருக்கா? எப்பா நீ காலையில 3 மணி நேரம் லேட்டா தான்ப்பா வந்த, அதுக்கு 100 ரூபா பிடிச்சிருக்குப்பா. லேட்டா வந்தா காசை பிடிச்சிக்கோங்க. ராத்திரி நான் இங்க இருந்து லேட்டா போகும்போது அதுக்கு என்ன சேர்த்தா கொடுக்குறீங்க? நல்லா பேசி கணக்கு நிட்டீங்க. நீங்களே நியாயமா பேசுங்க. சரி சரி, இரு தாரேன். சேர்த்து வரும்போது அமைதியா இருக்கிறீங்க, அதுல கொடுக்கும்போது மட்டும் கஷ்டப்படுறீங்க. ரெஸ்ட்டுக்கு போகும்போது 4 டீயை வித்தனா அதுல 4 டீக்கு 40 ரூபாய் ஆட்டையை போட்டனா உங்களுக்கு என்ன தெரியவா போகுது? ஐயோ உங்களோட சரியான காமெடி தான் போங்க. அட நான் என்னடி பொய்யாடி சொல்லிக்கிட்டு இருக்கேன், உண்மைதான் பாத்துக்க. என்ன இந்த தண்டச்சோறு என்கிட்ட ஊரை சுத்த போனா இன்ன வரைக்கும் ஆணையங்கனா உன்னிங்கனா சோறு போட போறியா இல்ல எப்படி? அட பக்கத்துலதான் இருக்கேன், இந்த வந்துடுறேம்மான்னு சொன்னேன். வந்துடட்டும், வந்தோடனே ஒன்னா சாப்பிடுவோம். ஏண்டி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க. கரெக்டா உக்காந்தே இருப்பான், சோறுன்னு எடுத்து வைக்கிற நேரத்துல பார்த்து ஓடிடுறான். இவன் வர வரைக்கும் என்னையும் போட்டு பட்டினி போட வச்சுட்டு இருக்க. இவன் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு என்னைய இது பண்ணிக்கிட்டு இருக்க. சாப்பாடு போட்டினா நான் சாப்பிட்டுட்டு போய் படுப்பேன்ல. பாருங்க, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. பொண்டாட்டிக்கிட்ட மனசு விட்டு பேசுற ஆம்பளைக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதாமாங்க. நான் அன்னைக்கு போன்ல பார்த்தேன். உங்களை என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணமோ அன்னைக்கு எங்க ஹார்ட்டை தூக்கி வெளியே வச்சுட்டோம். ஹார்ட் இருக்கவனுக்கு தானே ஹார்ட் அட்டாக் வரணும், எங்களை மாதிரி ஹார்ட்டே இல்லாதவங்களுக்கு எப்படி வரும்? கொஞ்சம் சிரிச்சு பேசினா போதுமே, உடனே தலையில தான் ஏறி உட்காருவீங்க. அட இல்லடி, நெசத்தை தாண்டி சொன்னேன். ஒரு வெங்காயத்தையும் சொல்ல வேணாம், வாயை மூடிக்கிட்டு இருங்க. சரி ரைட்டு விடு. பயமா இருக்கு, எங்கம்மா இருக்கீங்க? தங்கம் அப்படியே உக்காந்துரு சாமி, எந்திரிக்காத, இந்த அம்மா வந்துடுறேன். இந்த வந்துட்டேன் பூ, அங்கேயே இரு, வந்துடுறேன். அரவிந்த் சாமி இந்த வந்துட்டேயா? அம்மா வந்துட்டேன். பயமா இருக்குமா? அம்மா வேணும்னு போலடி தங்கம்,
நீங்கள் இங்கே படுத்துருந்தீங்க தானே, சரி தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் அம்மாவுக்கு பாத்ரூம் போகணும் போனேன். வேற ஒன்றும் இல்லைப்பா. அம்மா கரண்ட் எப்பமா வரும்? ஆ வந்துடுறியா? இந்த வந்துடும். இந்த குடிகார பையன் குடிச்சப்பட்டு காசும் கொடுக்க மாட்டேங்கிறான். ஏதாவது கேட்டால் நான் வாங்கிட்டு வந்து போடுறேன், நீ வெளியே எங்கேயும் போகக்கூடாது வரக்கூடாதுன்றான். போதாத குறைக்கு கரண்ட் பில்லு கூட கட்ட மாட்டேங்கிறான். இருட்டுக்குள்ளே புள்ள வேற அழுகுறான். என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. வேலைக்கு போகலான்னு பார்த்தா போகிற இடத்துலலாம் வந்து சந்தேகப்பட்டு சண்டை போடுறேன். யாருக்கிட்டையாவது சீமனை வாங்கிட்டு வந்தாவது விளக்கு போடலான்னு பார்த்தா அவங்கிட்ட சிரிச்சு பேசுகிறேன், இவங்கிட்ட சிரிச்சு பேசுகிறேன்னு சந்தேகப்படுறான். இந்த சந்தேக பெருவழியை கட்டிக்கிட்டு பெரும் ரோதனையாக இருக்கு. அம்மா அம்மா இருட்டா இருக்குமா? தங்கம் ஒன்றும் இல்லையா, அம்மா பக்கத்தில் தானே இருக்கேன். அம்மா அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டுல அந்த சரோசா பாட்டி வீட்டுல போய் உட்காந்துருக்கலாமா? அரவிந்தசாமி, வெளியே எங்கிட்டும் போனால் உங்கள் அப்பா வந்து திட்டுவார்லப்பா. யார் வீட்டுக்கும் போக வேணாம். அம்மா இங்கே இருக்கேன்ல, கொஞ்ச நேரம்தான். இந்த அப்பா வந்தோடனே சாப்பிட்டுட்டு படுத்துருவோம். வெக்கையா இருக்குமா, கொசு கடிக்குதுமா. வெளியே வாத போய் உட்காந்துருக்கலாமா? இருட்டுக்குள்ள பயமா இருக்குமா? வெளியே போய் உக்காந்தா யாராவது ரோட்டில் போகிறவங்க வரவங்க என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. 2 வார்த்தை பேசுனா அதுக்கும் சந்தேகப்படுமா. எங்கிட்ட இருந்தாவது வந்து அவங்கிட்ட அடி உத வாங்குறதுக்கு இந்த இருட்டுலேயே உக்காந்துட்டு போயிடலாம். என்ன பண்ணுறது? கழுதைக்கு வாக்கப்பட்டா கணிச்சாகணும், நாய்க்கு வாக்கப்பட்டா குறைச்சாகணுன்ற கதையா இவனுக்கு வாக்கப்பட்டு இன்னும் என்னென்ன சீரழிவு அனுபவிக்கணும்னு தெரியல. கட்டின பாவத்துக்கு நான் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். இந்த புள்ள என்ன பண்ணுவான்? அம்மா எல்லார் வீட்லயும் டிவி எல்லாம் ஓடும், நம்ம வீட்டுல எதுவுமே இல்லையம்மா. பெருசானோனையும் வாங்குவோம் சரியா? சும்மாவா சொன்னாங்க? பிறந்த வீட்டில் எம்பட்டு சொகுசாக இருக்கமோ, போகிற வீட்டில் அந்த அளவுக்கு கஷ்டப்படுவோன்னு. அது சரியாக போச்சு. அங்கே பெத்த வீட்டில் என் அம்மா வீட்டில் இருக்கும்போது அம்பட்டு சொகுசாக இருந்ததுக்கு தான் இப்போ இம்பட்டு கஷ்டமாக வேதனையாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என் அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் ஒரு நாள் கூட கரண்ட் இல்லை, சோத்துக்கு வழி இல்லாமன்னு உக்காந்தது கிடையாது. என் அண்ணன் அதை வாங்கி போடவும் இதை வாங்கி போடவும், என் அம்மா அதை செஞ்சு தரவும் இதை செஞ்சு தரவும்னு அப்படி இருந்து இந்த படுபாவை பையில கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு. ஒரு சில நேரம் இந்த மனுஷன் பண்ணுறதுக்கெல்லாம் செத்து போயிடலாம் போல தோணுது. ஆனால் நான் இந்த பையனை நினச்சாதான் மனசு அம்பட்டு வேதனையாக இருக்குது. இவனை விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை. இவன் முகத்துக்காக தான் ஊசரை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இவன் மட்டும் இல்லைன்னா போய் தொலையுது. ஊசராவது வெங்காயமாவதுன்னு போய் சேர்ந்துருவேன். இவனை மட்டும் ஆளாக்கி கரை சேர்த்துட்டேன்னா அது போதும். வேற என்ன வேணும் எனக்கு? ஐயோ அம்மா, ஷப்பா எடுத்துட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஐயோ மருமவளே, அடியே இருக்குமாவ அம்புட்டு தூரம் நான் சொல்லியுமே எடுக்கிறதுக்கு வரவே இல்லையே. குத்துக்கல்லாட்ட வீட்டுக்குள்ள என்னதான் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சானே தெரியல. மருமவளே மா வந்துட்டியா? என்ன இவ்வளோ நேரம் பண்ணிக்கிட்டு இருந்த? அங்கேயே சோறு குழம்பெல்லாம் ஆக்கி சாப்பிட்டு விட்டு அதான் வந்தேன். சோறு குழம்பாக்கி சாப்பிட்டு வந்தியா? என்னம்மா சொல்ற? உனக்கொசரம் இவ இங்க ஆக்கி வச்சிருக்கா, நீ பாட்டுக்கு வெளியே சோறாக்கி குழம்பு வச்சு சாப்பிட்டு வரேன்னு சொல்ற? அடே அடே வாயில எனக்கு வண்ட வண்டையா வந்துரும் சொல்லிவிட்டேன். எங்கடா அவ? ஏமா? ஏடா புளியம்பழம் பறிக்க போறேன், அவளுகளுக்கு முன்னாடி அங்கே புளியம்பழத்தை கடத்திக்கிட்டு வரணும், சீக்கிரம் வந்து சேருன்னு காலையில் போகும்போது அந்த முக்குக போகிற வரைக்கும் மருமளே வந்துரு நான் அத்தனை கத்திக்கிட்டு போனேன். என்னடா இவ்வளோ மனுஷியா? ஒரு எட்டு கூட வந்து நிற்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அம்புட்டியும் தூக்கி எடுத்துகிட்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் ஆகிப்போச்சு. இதுலேயும் அவளுக்கு குடும்பமே வந்து நிற்கிறாளுங்க. மருமவ புள்ளன்னு சொல்லி அம்புட்ட பேர் வந்து அள்ளி மடியில் கட்டுறாளுங்க, சேலை முந்தாடியில் கட்டுறாளுங்க, அப்படி எடுத்துக்கிட்டு வராளுங்க. அது குடும்பமா இல்லை இது குடும்பமா? தூங்குடி செல்லம் தூங்கு. ஆனா உன பிள்ளைய தூக்கி வச்சுக்குவா. அத்தை என்னத்த இவ்வளோ நேரம் பண்ணிட்டீங்க? நேரம் கிளம்ப வந்திருக்கலாம்ல அத்தை. ஆமாம்மா, எனக்கு தலையெழுத்து லேட்டா வரணும்னு. அத்தை நான் வரணும்னு தான் அத்தை நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த பையன் தூங்கவே மாட்டேன்ட்டான் அத்தை, ஒரே ராவடி பண்ணிட்டான் இன்னைக்கு.
ஏண்டியே நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நீ ஒன்றும் என் காதில் பூச்சி வருவாத சரியா? அவனை பாலை கொடுத்துட்டு தொட்டியில் போட்டு ஆட்டுன்னு 2 ஆட்டில் தூங்கி அப்படியே கிடப்பான். எத்தனை மணி ஆனாலும் நம்மளா எழுப்பி மறுபால் கொடுக்குற வரைக்கும். அப்படி இருக்கும்போது நடிச்சுக்கிட்டு திரியிற. நடிங்க நடிங்க. அது சரி, புளியம்பழம் பறிக்க போறேன்னு சொன்னியேம்மா, என்ன அரைக்கூடத்தா இருக்கு, மத்ததெல்லாம் எங்க? ஆ, அப்படியே எல்லாம் கை மாற்றி விட்டுட்டு வந்துட்டேன். நான் சொல்லல, கைமாத்தி விட்டு வந்தியா? ஆமாம், நான் என்ன இம்புட்டின்னு அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வர முடியுமா 10 கூடையே? அதனால தான் அந்த பயலை வர சொல்லி புளியங்க பழத்தெல்லாம் விற்றுவிட்டு வந்துட்டேன். வித்தப்பட்டு வந்துட்டியா? சரி, காசு எங்கம்மா? அதான் நாளைக்கு தான் போய் வாங்கணும். நான் சொன்னேன் இல்லைங்க. ஏம்மா, எத்தனை ரூபாய்க்கு வித்த? அதெல்லாம் கொட்டையெல்லாம் இருக்கு, அதனால 1000 ரூபாய்க்கு சொல்லி விற்றுருக்கேன். 1000 ரூபாய்க்கா? ஏம்மா, புளியம்பழம் எவ்வளவு விலை வித்துக்கிட்டு இருக்கு, நீ என்னமோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? மொத்தத்தையும் அள்ளி கட்டிக்கிட்டு வர மாட்டே? ஆமாண்டா, எனக்கு 10 கை கடவுள் படைச்சு வச்சிருக்கான்ல, மொத்தத்தையும் அள்ளி கட்டிக்கிட்டு வரதுக்கு வாயை கிண்டாத. அம்புட்டு தூரம் சொல்லி அவளும் வரல, நீயும் வரமாட்ட. இந்த குடும்பத்துக்கு அழுகணும்னு எனக்கு என்ன இதா? அதான் கை மாற்றி விட்டேன். ஜோடி ஜோடி, வாடி தங்கம் வாடி தங்கம். ஆனாவெல்லாம் பிள்ளைய தூக்கிட்டு ஓடிடுவா. கேட்டா அழுவுது அழுவுதுன்னு. நாங்களாம் பிள்ளையே வளர்க்காத மாதிரி. சரிம்மா, சோறு போட்டு சாப்பிடு சரியா? நாங்க போய் படுக்கிறோம், பையன் வேற அழுவுறேன். அதானே, உடனே போய் கதவை சாத்திக்குவாங்க. புளியம்பழம் வெளுத்து 5000 வந்துச்சு. இவங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? 1000 சொல்லிட்டு மீதி 4000 ஆட்டையை போட்டு வச்சுக்கணும். நமக்கு இவங்க வேலை செஞ்சு தாழ்றது மாறுது பாரு. அப்பாடா, வேலை விட்டு இந்த ஆள் அனுப்புறதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆக்கிடுறது போ. கல்யாண நாள் வேற, பொண்டாட்டிக்கு ஆசாசியாக மல்லிப்பூ வாங்கியாச்சு. வீட்டுக்குள்ளே கொண்டு போகணும்னா அம்மாவிலேருந்து தங்கச்சிலேருந்து புள்ளிலேருந்து எல்லாரும் இருப்பாங்க. எப்படி இதை கொண்டு போகிறது? இதுதான் பெரும் ரோதனை. எதையாவது ஒன்று ஆசைப்பட்டு பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா இவங்க கிட்ட இருந்து மறைச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே போதும் ஆயிடும்.